நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தேசம் வளர்ச்சியுறும் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பாரிய அளவில் தொழிற்சாலைகள், பல ஐடி பார்க்குகள், இனவாதத்தை கதைப்பது மக்கள், சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ அல்ல. எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக துன்பங்கள் நிகழ்ந்தது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. அவர் யாழ்ப்பாணத்து மக்கள் கூட கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி நெடுகள் என்னோடு தொடர்பு பொழுது கதைப்பார். மக்களுக்கு சரியான அரசியல் அங்கே இல்லாதபடியால் உங்களுடைய தேசத்தின் பிரச்சனை பின்னர் இதுதான். அது 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 தீர்வு திட்டம் என்று சொன்னால் கரெக்டான தீர்வு திட்டம் என்று அவர் ஒப்படைப்பார். வடமாகாணத்தை அவருக்கு செய்து வடமாகாணத்துக்குள்ள தீர்வு திட்டம். ஆஸ்திரேலியாவிலிருந்து 1.5 மணித்தியால ஒரு டெலிஃபோன் கிடைச்சார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், செல்வந்தர். ஒருக்கா ஜனாதிபதியை சந்திக்கிறது எனக்கு ஒரு டைம் எடுத்து சொல்லி 2009க்கு முதலும் 2009க்கு பிறகும் ஒரு 30 ஆண்டுகள் சிலர் தனியாட்சி நடத்தி கொண்டிருந்தவர், ஒற்றையாட்சி. நாங்கள் இளைஞர்களை நாங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. போதைப் பொருள் என்னென்று பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. எங்களுடைய கடைசியாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. அவர் என்னன்னு கேட்டா என்னத்தை அவருக்கு குறுக்கோள்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய ஒரு தந்திரசாலியும் மிகப்பெரிய ஒரு அறிவாளியும் விளங்கியது. என்னடா இந்த பார் பொமைக்கு எப்படி கொடுத்துருக்கிறார்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இந்த விளங்கோட அவர் எப்படியான ஒரு தந்திரசாலியான. நாங்கள் இது மாவீர தொழில்கள்ல மேலுக்கு போய் கட்டடத்தை கட்டி போட்டு இருந்தா போல ஒன்றும் மறைய போற விஷயம் இல்லை. போராட்டம் நடந்தது உலகத்துக்கு தெரியும், இன்னும் 5000 வருஷத்துக்கும் தெரியும், 3000 வருஷத்துக்கும் தெரியும். அதுல சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஆனா அதெல்லாம் போய் கட்டடத்தை கட்டணும் பண்ணல. எங்கள்ட்ட வேண்டிய அளவு தேசம் இருக்கு, வேண்டிய அளவு எங்களோட மண்ணில ராணுவத்துக்கு கூட வேண்டிய தேசம் இருக்கு. ஜெஃப்னாபடிய சொந்தங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே இன்னொரு நேர்காணலும் நாங்கள் போட்டிருவோம். அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அந்த வகையில் விண்டன் ஐயாவோட மற்றொரு நேர்காணல் அது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகாக, ஆண்ட்ரூ மார்ஸ் நாயக்கனுடைய இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகாக இன்னும் ஒரு நேர்காணலோட ஐயாவோட நாங்கள் வச்சிருக்கோம். இந்த தேர்தலில் மாற்றம் வெற்றி இரண்டுமே இங்கே வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இந்த வணக்கம். வடக்கு வாழ் தமிழ் மக்களுக்கும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு, வடமாகாண மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது, முதல் நீங்கள் தேசிய மக்கள் கட்சிக்கு இட்ட வாக்குகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராவாக இருந்தது. அந்த பேரவா நிறைவேறி 5 ஆசனங்கள் வடக்கு மாகாண மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் போட்ட புல்லடி வாக்குகளை நானும் கேட்டிருந்தேன் உங்களிடம். நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கள், நிச்சயமாக மாற்றம் பெறும் என்று உங்களிடம் நான் அன்பாக பல விளக்கங்களை கூறி கேட்டிருந்தேன். அதை நீங்கள் ஏற்று இங்கே உள்ள வடமாகாணத்தில் இருக்கின்ற யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்களுடைய கடந்த 10 ஆண்டு கால உழைப்பினால், இங்கே உள்ள மற்ற உறுப்பினர்களின் உழைப்பினாலும் நீங்கள் இந்த வாக்குகளை அவர்கள் 3 பேருக்கு அளித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ் மாவட்டத்திலே 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்களை அவர்களுக்கு கொடுத்து 50% மேற்பட்ட வெற்றியை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக, அடுத்ததாக இந்த தேசம் நான் அவர்களை இந்த தேசத்துக்கு நான் அவர்களிடம் ஒன்றை காலையில் கூட அவர்களை கோயில்களை சந்தித்தேன். 3 வேட்பாளர்கள் நல்லூருக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது நான் கண்டேன். இந்த தேசத்துக்கு அவர்களால் ஏழுமான சகல கைங்காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் எனக்கு இல்லை. நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தேசம் வளர்ச்சியுறும் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பாரிய அளவில் தொழிற்சாலைகள், பல ஐடி பார்க்குகள், பல விசேஷமான நிகழ்வுகள் இங்கே நடைபெறும். அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் மக்கள் கண்கூடாக காணத்தான் போகிறீர்கள் என்பதை
ஆணித்தரமாக கூறுகின்றேன். அடுத்தாக இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் உண்மையிலேயே மக்களுக்கான நன்றியை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. டில்வின் சில்வா கூட அண்மையில் இந்த நன்றியை தெரிவிக்க அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். மக்கள் எல்லாரும் இந்த இனவாதத்தை களைஞ்சிட்டு தான் வாக்கு போட்டுக்கணும். அதாவது வடக்கில் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை களைஞ்சிட்டு மக்கள் எல்லாரும் வாக்கு போட்டுக்கணும். அவர் ஏற்கனவே பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த தேசிய ரீதியான தமிழ் தேசிய ரீதியான பிரச்சனைகள் இல்லை, சமஸ்கிருத தொடர்பான பிரச்சனைகள் இல்லை என்ற ஒரு கேள்வியை வச்சிருந்தவர். அது விமர்சனத்துக்கும் ஆளானது. அந்த வகையில் அவர் இப்ப இனவாதத்தை களைந்து விட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கூட்டுல நன்றியை சொல்லியிருக்கார். மக்களுக்கு நன்றி, இனவாதத்தை களைந்திருக்கிறார். அந்த வகையில எதிர்த்தரப்பில இருந்தும், அதாவது இங்க டில்வின் சில்வா தரப்பில இருந்தும் அந்த விடயம் நடைபெறுமா? அவர்களும் இனவாதத்தை களைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா தேசிய மக்கள் சக்தி என்று பார்க்க நாங்கள் அது ஒரு பொதுப்படை ஒரு கட்சி ரீதியாக பார்க்கின்ற பொழுது அங்க இனவாதம் இல்லைன்னு தான் ஜனாதிபதி கூட சொல்ல, அனைத்து மக்களுமே சமன், எல்லா மொழிகளும் பேசப்படும். ஆனால் ஜேவிபி என்று பார்க்கின்ற பொழுது இந்த டில்வின் சில்வாவுடைய கருத்து பல விமர்சனங்களுக்கு ஆளானது. அந்த வகையில் அவர்களும் இந்த இனவாதத்தை களைவது சம்பந்தமாக அங்கே கலந்துரையாடப்படுமா? இனவாதம் என்பது கடந்த 4-5 தசாப்தங்களாக 75 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம். அந்த இனவாதம் கற்குபவர்கள் அரசியல்வாதிகள் தான் கற்குகின்றார்கள். உண்மையிலேயே 100% விளங்குகின்ற கடந்த 75 ஆண்டுகள் வரலாறு எடுத்துக்கொண்டால் இனவாதத்தை கதைப்பது மக்கள், சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ அல்ல. இதை செய்பவர்கள் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக செய்கின்றார்கள். ஆனபடியால் இதை நாங்கள் பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் யாருமே இல்லை. அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள், தோழர் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் நிச்சயமாக அவர் இனவாதம் மதவாதம் என்றது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் நிச்சயமாக இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சம உரிமை, சம அந்தஸ்து, இந்த நாடு சிறக்க வேண்டும், நாடு வளர்ச்சியோட வேண்டும். தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களையும் இந்த இனவாதம் தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. நிச்சயமாக மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. தமிழ் கட்சிகளும் நேற்று வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் இனவாதத்தை தான் பாவித்தார்கள். இனவாதத்தை பேச வேண்டிய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக துன்பங்கள் நிகழ்ந்தது என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மாற்றுக்கிறதுக்கிடமில்லை. நாங்கள் பல்லாயிரம் உயிர்களை இழந்து பல அழிவுகளுக்கு மத்தியில் இரத்தாரோடைய நிலத்திலே, இந்த சிவத்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி யுத்தம் முடிவுற்றதன் பின்பு நாட்டின் ஜனாதிபதியாக அன்று இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாலேயோ, பின்பு அதற்கு பிற்பாடு வந்த மைத்ரிபால சிறிசேனாவாலேயோ, அதுக்கு பிற்பாடு வந்த கோத்தபாய ராஜபக்சவாலேயோ, அதுக்கு பிற்பாடு வந்த ரணில் விக்ரமசிங்கா 28 மாச ஆட்சி அவருடைய ஆட்சி நடந்தது. எவராலுமே வெல்ல முடியாத மக்களின் மனதை கடந்த 2 மாசத்திலே அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் 2 மாசத்துக்கு உட்பட்ட கால பகுதியில் அவர் தமிழ் மக்களின் வாக்குகளை 50% வென்றுவிட்டார். 50 வீதத்தை ஒருவர் வெல்லலாம் என்று சொன்னால் மக்கள் அறிவாளிகள், கல்விமான்கள், சிறந்த தொழில் வல்லுநர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே இருப்பவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பெருமதியான மனிதர்கள். வடமாகாணத்திலே முயற்சியாளர்கள், சிந்தனையாளர்கள். ஆனபடியால் நாங்கள் இந்த மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் போன முறை கூட ஒரு பேட்டியிலே உங்களிடம் நீங்கள் கேட்கும் பொழுது கூட சொல்லியிருந்தேன், 145 ஆசனங்களுக்கு மேலாக அன்று அவர்கள் எடுப்பார். நாங்கள் அதிலே எங்களுடைய பங்களிப்பை கைகோர்ப்போம். வாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டால் நாங்கள் ஒரு விதமாய் நாங்கள் டிமாண்ட் பண்ணி நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்க இயலாதுன்னு சொல்லி நீங்கள் இதை சிந்தியுங்கள் என்று சொல்லி ஒரு கருத்து தெரிவித்திருந்தேன். அந்த கருத்துக்கு இந்த 50% வாக்குகளை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். வாழ்க்கையில மறக்க முடியாது. அதை பெரும்பான்மையாக கொடுத்திருக்கின்றீர்கள். அதை பெரும்பான்மையாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். அனுரகுமார திசாநாயக்காவும் அவருடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற இந்த தேசத்தில் இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் மிகவும் சிந்தனையாளர்கள். அவர் சந்திரசேகரன் அவர்களை எனக்கு கடந்த பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர் இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் கூட கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி நெடுகள் என்னோடும் தொடர்பு பொழுது கதைப்பார். மக்களுக்கு சரியான அரசியல் அங்கே இல்லாதபடியால் உங்களுடைய தேசத்தின் பிரச்சனை பின்னர் இதுதான்,
நீங்கள் உங்கள் அங்க அரசியல் சரியாக நடந்திருந்தால் இந்த பிரச்சனையில ஒரு வீதம் செல்லும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் பிரச்சனை சொல்லுங்க இல்ல அபிவிருத்தி தொடர்பான அரசியல் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த நாட்டிலே எங்களுடைய வடமாகாணத்திலே நடக்கின்ற அரசியலை பிழை என்றுதான் அவர் அன்றையிலிருந்து கதைப்பார். அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகளை தோழர் சந்திரசேகரன் அவர்கள் கதைக்கும் பொழுது நடுகவே நேற்று இந்த அரசியல் இந்த 2 மாசமும் இல்லை, இதுக்கு முந்தின பல காலத்துக்கு முந்தைய அவர் கதைக்கு சொல்றது என்னென்று கேட்டால், யாழ்ப்பாணத்து அரசியலை சரியான முறையில் வழிநடத்தி இருந்தால், வழிநடத்துகின்றார்கள் இல்லை, வழி நடத்தினால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், நல்ல தீர்வை கொண்டுவரலாம்னு சொல்லி அவர் ஆதங்கப்படுவதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. நீங்க சொல்ற கருத்தின்படி இப்ப பெரும்பாலான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஜாழ்ப்பாண மக்களால். ஜாழ்ப்பாண மக்கள் அப்ப நீங்கள் இப்ப சொல்றீங்க இந்த அரசியல் பிழையான அரசியல்ல தான் முன்னைய காலங்களில் இருந்ததுன்னா இந்த பழைய அரசியல்வாதிகளும் அதே அரசியல் தான் செஞ்சிருக்கணும். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவா இருக்கட்டும், அங்கே ராமநாதனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சுமந்திரன் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கார். ஆக நீங்கள் சொல்ற கருத்தின்படி இந்த பிழையான அரசியல் இனி நடக்காது என்கிற பொருள்பட வருமா? நிச்சயமாக பிழையான அரசியல் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் எந்த காரணம் கொண்டும் தேசிய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே இன்றைய ஜனாதிபதி இருக்கும் வரைக்கும் எக்காரணம் கொண்டும் இங்கே எந்த விதமான ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட இடமளிக்க மாட்டார். வடக்கு மாகாணம் மட்டுமில்லை, கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை, 9 மாகாணத்துக்கு அவர் சரிசமமாக பங்கிடுவார். எந்த காரியத்தை எடுத்தாலும் 9 மாகாணத்துக்கு சரியாகத்தான் கொடுப்பார். அவருடைய கொள்கையை சீரான கொள்கையாகத்தான் இருக்கும். அதனுடையால் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றை மட்டும் யோசியுங்கள், இந்த தேசத்து மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் 2 ஆசனங்களை வழங்கிய இன்றைய ஜனாதிபதியாக இருப்பவருக்கு 2 ஆசனங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. 2 ஆசனங்களை நேற்றே முந்தநாள் நடந்த 14ஆம் தேதி நடந்த தேர்தலிலே 189 ஆசனங்களாக கொடுத்திருக்கின்றார்கள் தேசத்து மக்கள் என்று சொன்னால், இந்த தேசத்து மக்கள் அவரை இது கிடைச்சது முழுக்க நீங்க நினைக்காதீங்க. வாக்காளர்கள் கேட்ட வேட்பாளர்களுக்கு கிடைச்ச வாக்கண்டு, கேட்ட வேட்பாளர்களுக்கு கிடைச்ச வாக்கண்டு நினைக்காதீங்க. இந்த வாக்குல 100க்கு 100% கிடைச்சது அனுரைக்கான வாக்கு. அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களுடைய திட்டமும் அவருடைய நடைமுறை பாவனையும் பார்த்து மக்கள் போட்ட வாக்கு தான் இந்த வாக்கு. இது இந்த வேட்பாளர்கள் மேல வைக்கிற விமர்சனத்துக்கும் இது பதில் கூற விதமாக அமையாது. எதுவா இருக்கிற மாதிரியே நீங்க சொல்ற பதில் அமைய அப்படியே வேட்பாளர்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் தான். ஆனா இது அவர்தானே கொமாண்டிங். அவர் இன்னைக்கு நாட்டு ஜனாதிபதி இந்த கொமாண்டிங்ல தான் பாருங்க எல்லா இடமும் நடக்குது. இலங்கையில நடக்கிற சகல பிரதேசங்களிலும் நடக்கிற அவ்வளவு வெல்வரும் அவற்றை கொமாண்டிங்குள்ள நடக்குது. அப்ப அவற்றை கொமாண்டிங் சரியா இருந்தபடியாக தான் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளம் சமுதாயம் 2 சமுதாயத்தை கூடப்பட்டிருக்கு. ஒன்று இளங்குமரன், அடுத்தது அந்த பிரின்சிபல் ரஜீவன், அடுத்தது டாக்டர். 3 பேரும் நீங்க அவையில் நீங்க எங்கேயாவது ஒரு குற்றத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. ஏதாவது குற்றம் இருக்கா? எங்கேயாவது குற்றப்பத்திரிகை இருக்கா? குற்றம் இருக்கா? இல்லை அவையில் ஏதாவது குற்றம் இருக்கான்னு வேற ஒன்றும் இல்லை. அவ காரணம் என்ன? மக்கள் சரியான முறையில் தெரிவு செய்திருக்கிறார். சரியானவர்களை அவர் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார். அன்று அதுக்கு உடந்தையாக இருந்த அவருடைய பங்காளி சந்திரசேகரன் அவர்கள், யாழ்ப்பாண கமாண்டர், யாழ்ப்பாணத்துக்குரிய யாழ் மாவட்டத்துக்குரிய தேர்தல் முழுக்க அமைப்பாளர் அவர் தான் முழுக்க திட்டம் போட்டு படம் செய்து முடிச்சது. யாழ் மாவட்ட அமைப்பாளர் இருக்கிற ராஜீவன், பாவனந்தராஜா, இளங்கோவன் செயற்பட்டிருக்கிறார். அப்ப அவர்கள் அறிமுகமானபடியா இப்ப கொஞ்சம் அவர்கள் செயற்படாத நிலையிலிருந்து வரையில சொல்றீங்க. இவருக்கு கீழே 9 பேரை போட்டது. 9ம் சந்திரசேகரன் தோழர் மூலமாகத்தான் நியமிக்கப்பட்டது. அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் இதில் தொகையாக இருக்கிறார்கள். அப்படி பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களை இந்த தேர்தல் களத்தில் இறக்கி 3 ஆசனங்களை எடுத்திருக்கின்றார்கள். அப்ப பயிற்றுவிக்கப்பட்ட விதங்கள் சரியாக இருந்தபடியால் தான் இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அப்ப இவையில் மத்திய குழு எல்லாம் 100க்கு 100% சரியான நடைமுறையில் இருக்கிறார்களா? மத்திய குழுவில் இருக்கிறோம். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியின்
குழு வந்து சரியா இயங்குது இலங்கை பூரா. அவர்கள் எந்த காரியத்தை இருந்தாலும் சரியாக தான் செய்வார்கள். நீங்கள் உன்னிப்பாக இன்னும் கடந்த காலத்தில் 2 மாசத்தை பற்றி நீங்கள் கண்காணித்து கொண்டிருந்த மக்கள் தான் இந்த 189 சீட்டையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதே நேரம் கடந்த காலத்தில் 4 ஜனாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள். 4 ஜனாதிபதிகளாலும் மக்களால் வெளியேறாமல் தான் இருந்தது. வடமாகாண மக்களை இந்த ஒரு நாட்டுக்கு வந்து யார் பொறுப்பு? நாட்டுக்கு வந்து பொறுப்பு இலங்கை ஜனநாயக தேச குடியரசின் சட்டம் வந்து ஜனாதிபதிக்கு தான் பொறுப்பு. அப்ப அந்த ஜனாதிபதியா இருந்த மஹிந்தவோ சந்திரிகாவோ ரணிலோ கோத்தபாயாவோ மைத்ரிபால சிறிசேனாவோ வடமாகாணத்து மக்களை வெளியில தானே. சந்திரிகா உட்பட வெளியில தானே. சந்திரிகா எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட சந்திரிகா வந்து இப்போ கிட்டடியில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் காலம் கிள்ளச்சிக்கு வந்து அங்கே வந்து இங்கே வந்து போனவா. அவ இதுக்கு ஏதாவது ஒரு நிலையான ஒரு தீர்வா கொடுத்தாவா? நிலையான தீர்வாவா கொடுத்தாவா? இல்ல. மைந்த கொடுத்ததா? இல்ல. ரணில் கொடுத்தாரா? கோத்தபாயா கொடுத்தாரா? மைத்திரி கொடுத்தாரா? எல்லாரும் ஏமாற்றி வித்தக்காரர் தான். அந்த வயசுல இப்ப அன்றுமார் அவர்கள் நிலையான தீர்வு திட்டம் மட்டும் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அது 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 வந்து தீர்வு திட்டம் என்று சொன்னால் கரெக்டான தீர்வு திட்டம் மட்டும் அவர் ஒப்படைப்ப. வடமாகாணத்தை அவருக்கு செய்து வடமாகாணத்துக்குள்ள ஒரு தீர்வு திட்டம் அபிவிருத்தி மூலமாக பெறும். மாகாண சபை மூலமான தீர்வு திட்டம் நிச்சயமாக அதிகாரம் அது வந்து அவைய அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இதை வச்சு இதை வந்து பல காலம் 50 வருஷம் 25 வருஷமா வச்சு எல்லாரும் வியாபாரம் செய்து முடிஞ்சது. அரசியல் வியாபாரம் பிழைப்பு நடத்திட்டான். எல்லாரும் 7 தலைமுறை 14 தலைமுறை 21 தலைமுறைக்கு யாழ்ப்பாணத்து மக்களோட பணத்தை அபகரிச்சு எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். அரசியல் செய்தாக்கள் அவ்வளவு பெரிய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விரைக்கு பெருமையா தான் இருக்கிறோம். ஓஏக்கள் அவைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். ஆனபடியா அந்த முறையெல்லாம் இன்றைக்கு இந்த 14ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு. நீங்க அதுல எந்த விதமாயும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வடமாகாண பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒரு ஒரு முடிவொன்று கட்டி அது இந்த இப்படி சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டிருக்கிறேன். நாங்கள் சிஸ்டத்தை தான் கேட்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவே எங்களுக்கு சொல்றது 2 தேசம் ஒரு நாடு. இது நடைமுறை சாத்தியமா? 2 தேசம் ஒரு நாடு ஒரு காலம் நடக்காது. தேசம் என்றாலும் ஒன்றுதான், நாடு என்றாலும் ஒன்றுதான். ஒரே நாடு ஒரே தேசம். எங்களுடைய வடமாகாணத்தில் நாங்கள் எங்களுக்கு 100% அபிவிருத்தியும் எங்களுடைய இளைஞர்களுடைய யுவதிகளுடைய வேலை வாய்ப்புகளில் இருந்து சகல அபிவிருத்தி திட்டங்களும் இந்த மண்ணில் நடவரும். அபிவிருத்தி இந்த வெளிநாட்டு முதலீடுகள் வந்து குறிப்பாக இந்த தமிழர்களுடைய முதலீடு தான் அதிகமாக இருக்கிறதுன்றது உண்மை. இலங்கையில பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்துல நிறைய பேர் இருக்கும். அப்ப ஆண்ட்ரூ மார்சனாக அவர்கள் அண்மையில ஜாழ்ப்பாணத்தை சொல்லுகின்ற பொழுதும் இந்த வெளிநாட்டு அறிவையும் வெளிநாட்டு பணத்தையும் ஈர்க்கிற ஒரு செயற்திட்டத்தை தான் கொண்டு வரணும்னு சொல்றாரு. அந்த செயற்திட்டம் எந்த அளவுல முன்னெடுக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளிநாட்டிலே இருக்காங்க இந்த முதலீடுகள் இங்க எப்படி கொண்டு வரப்படும்? இன்றைக்கு இந்த இவர் ஜெகன் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கு என்னோட ஆஸ்திரேலியால இருந்து 1.5 மணித்தியால ஒரு டெலிஃபோன் கிடைச்சார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர். ஒருக்கா ஜனாதிபதியை சந்திக்கிறது எனக்கு ஒரு டைம் எடுத்து தெரிய சொல்லி கேட்டார். நான் என்ன சந்திரசேகரன் தோழர் இப்படி அவர் நேற்று இங்கேருந்து அவசரமாக கொழும்பு புறப்பட்டு விட்டார். நான் அவர் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கொழும்பு படுத்தி தாரன். அவர் வந்து இங்கே ஒரு ஐடி பார்க் கொண்டு போகிறதுக்கு இப்போ அவர் ஆரம்பிக்கிறார். ஐடி பார்க் கொண்டு தான் போட்டு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி 1.5 மணித்தியாலமாக என்னோட டெலிஃபோனில் கதைச்சவர். இப்படி டெய்லி இப்போ ஒரு இந்த தேர்தல் நடக்க முதலில் நடந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வெளிநாடுகளில் நிறைய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு மூலமாக எங்களுக்கு கோடீஸ்வர வர்த்தகர்கள் இங்கே வந்து முதலீடு போகிறது தயாராக இருக்கணும். முந்தின காலத்தில் வந்து ஒரு திரும்ப விலையில் உள்ளூரில் உள்ள வர்த்தகர் கூட ஒரு திருமணம் செய்யல. உள்ளூரில் இருக்கிற வர்த்தகர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கு. அந்த வர்த்தகர்கள் கூட ஒரு காலம் காசு போட இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே உள்ள ஒரு பிராந்திய வடமாகாண பிராந்திய பீதி ஒன்று இருக்கு. அந்த பீதிகள் எல்லாம் இப்ப ஈடுபட்டு இருக்கு அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் வடமாகாணத்துக்குரிய அரசியல்வாதிகள் செய்த பிராந்திய பீதி தான் இங்கே எதுவும் நடவடிக்கை இல்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டால் 2009 முதலும் 2009 பிறகும் ஒரு 30 ஆண்டுகள் சிலர் தனியாட்சி நடத்தி கொண்டிருந்தவர். ஒற்றையாட்சி இங்கே வடமாகாணத்தில் தனிப்பட்ட அதெல்லாம் உடைத்தறியப்பட்டிருக்கின்றன.
அதெல்லாம் உடைத்தறியப்பட்டிருந்தால் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த மக்கள் வடமாகாண மக்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா இதை வடமாகாணத்தை எப்படி கொண்டவர்ன்றதை நீங்க நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முதல் அரசியல்வாதிகள் இந்த பணத்தை முகாமை செய்யற விதம் பிள்ளையான விதம் இனி அது நடக்காது அப்படின்னு சொல்லி பணத்தை சரியான முறையில் கையாளணும் வெளிநாட்டு முதலீடுகளை. எந்த வெளிநாட்டு திட்டத்தில ஒருத்தருமே வரவே இல்லையே. வந்த உடனே அவையில்ட கேட்கறது வெவ்வேறு கதையில கதைச்சிடுறது. கொமிஷன் சம்பந்தமா ஓப்பனாக கதைக்கலாம். அப்ப அதுகள் வந்து லஞ்ச ஊழல்கள் எல்லாம் நடந்து கொண்டு கேட்கல வந்து இங்க யாரும் பெற மாட்டேன். இதை விட பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று இருக்கு. இப்ப இவர் அடுத்த முறை இந்த முறை எப்படியும் ஒரு முடிவுக்கு கொண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி குற்றாக நீக்கிறேன்னு சொல்லி அது நடைமுறைக்கு சாத்தியமானது. அது அதில் ஒன்றும் இல்லை. பயங்கரவாதம் குற்றாக 2009ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டு விட்டது. 2009ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்ட பயங்கரவாதம் 19ஆம் தேதி மே மாதம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டோன்னு சொல்லி ஒரு முடிவு கட்டுதான் அன்றைய காலகட்டத்தில் உள்ள அரசாங்கம். அப்ப அதுக்கு பிறகு 15 ஆண்டுகள் இங்கே நாடு சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பான பயங்கரவாதம் சம்பந்தமானது இந்த இதுவும் இல்லை. அப்படி இது கேட்கல கட்டாயமாக அதை இந்த இந்த கேபினெட்டுகள் இப்போ 21ஆம் தேதி பிறகு பெறும் அந்த எல்லா முடிவுகளையும் எடுத்து தாராளமாக ஒரு முற்றாக அது நீக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. முன்னைய அரசாங்க காலத்திலேயும் இதே ஒரு நிலைப்பாடு காலங்காலமா வந்துள்ளது. ஏண்டா ஒழிக்கப்பட்ட பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்ட தங்களுடைய பெருமைகளை பேசினாலும் கூட அண்மையில மஹிந்த ராஜபக்ச ஒரு வெற்றி நாயனா கொண்டாடப்பட்டாலும் கூட ஆனா அந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நிலுவையில இருக்கிறதுக்கான காரணத்தை யாருமே விளக்கல. காரணம் வந்து அதான் நான் சொல்றேன் இவ்வளவு காரணம் தேவையான ஒரு கேள்வி அன்றைய ஜனாதிபதிகளுக்கு இங்கிருந்து ஊக்கப்படுற தகவல் அதை எடுத்துடாதீங்கன்னு கேட்டால் அதை எடுத்தா வந்து இவியல் பிரச்சனைகளே இங்க இருந்து வடமாகாணத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவை அதை எடுத்தா இவியலுக்கு இங்க பிழைப்பு நடத்துகிறார். இவியல்ல மெயினான ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கோ இல்லை தங்களுக்கு இடைஞ்சலானாக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கோ அதை தான் பாவிக்கலாம். அதை வச்சுதான் பயப்படுத்தலாம். அதுதான் இவங்க குறிக்கோள். அப்ப அதை எடுத்து விட்டுட்டா வேற ஒரு சட்டத்துக்குள்ளால வேற ஒரு நாளுக்கு ஒரு குற்றப்பத்திரிகை போட இல்லாது. நேரடியாக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இருந்திருக்கு. பயங்கரவாத கட்டாயம் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இவர்கள் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் வாக்களித்தது தானே எல்லா கட்சிகளுக்கும். ஆறாவது இறுக்கமாக நின்று பயங்கரமாக தலைச்சிட்டு எடுக்க வேணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் வாதாடி இருக்கிறமான பாருங்க. எங்கேயாவது ஒரு ஹிஸ்டரி எடுத்துட்டாங்க. ஏங்க வாதாட இல்லை. இவன் வாதாடுறதுக்கு இந்த காரணம் நீங்கள் மக்களுக்கு புள்ளடி வாக்களை பண்ணிக்கொண்டு தானே போனீங்க. புள்ளடி வாக்களை பண்ணிக்கொண்டு போனீங்க பாராளுமன்றத்தில் இந்த 9ஆம் ஆண்டு சரி ஒரு 6 வருஷத்தை விடுங்க. 15ஆம் ஆண்டு பிறகு அதை கலைச்சிருக்கலாம் தானே. 15ஆம் ஆண்டுக்கு பிறகு அதை கலைச்சிருக்கலாம் தானே. அதை கலைக்கல தானே. அப்ப உங்களுக்கு ஒரு தேவை அப்படியே தானே கதை கேட்க. அது இங்க வந்து அவிர்த்தி அடையணும்னு சொல்ற கொள்ளை ஒருத்தருக்குமே இருக்கு. யாழ்ப்பாணம் அவிர்த்தி அடைஞ்சால் தங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வந்துடும்ன்றது என்னடா அவங்க சிந்தனையில் முழுக்க வந்து இப்படியே கொண்டு தங்களோட வாழ்க்கையை போயிடும். அது வந்து நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சதுதான் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமே தவிர எந்த கணக்கின்படி இது ஒரு 75 வருஷம் நடக்கிறதா இந்த கணக்கு. பயன்படுத்த அரசியல்வாதிகள் எங்களோட மக்களை வந்து இப்படியே வந்து ஒரு இனவாதங்களை கதைச்சு தேசியத்தை கதைச்சு தேவையில்லாத விஷயங்களை கதைச்சு உசுப்பேத்தி நாங்கள் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஒரு 4 விஷயத்தை கதைச்ச உடனே சிங்கள மக்களும் அதில் ஒரு 4 பேர் 8 விஷயத்தை கதைக்கணும். அப்போ அது வந்து ஒரு பூதாரமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த இனவாத மதவாதங்களுக்கு பேச வேண்டியதில்லை. இன்றைக்கு இருக்கிற நாட்டு ஜனாதிபதி கௌரவமான முறையில் எல்லாரையும் நடத்துவேன். இப்பயே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 1.5 மாதம் நீங்கள் பாருங்களேன். இந்த வாழ்வெட்டு குழுக்கள் இங்கே இருக்கு. வாழ்வெட்டு குழுக்கள் எல்லாம் இப்போ இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்களே பார்த்தீங்க தானே ஒரு மாசத்துல எத்தனை வாழ்வெட்டு நடந்து இருந்தது. ரோட்டில் போகக்கூடிய நிலையில் இருந்ததா இல்லையே. அப்போ இன்றைக்கு இதே நாடு தான் இருக்கு, இதே பிரதேசம் தான் இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த வாழ்வெட்டுகள் எல்லாம் பாருங்க ஒரு கொஞ்சம் காலம் இந்த வாழ்வெட்டுகளால யாழ்ப்பாணப்பட்ட பாடு சொல்லி வேலைங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் பேப்பர்ல நியூஸ்ல தான் பார்த்தாங்க. இதை கண்ணால காண இல்லை. அவ இது வந்து இப்படியெல்லாம் இங்க நடந்திருக்குன்னு சொன்னால் இங்க உள்ள அரசியல் தலைமைகள் எங்கேயாவது இந்த வாழ்வெட்டு குழுக்களை பற்றி இந்த அரசியல் தலைமைகள் வச்சிருக்காண்டு இருக்கலாம். நீங்க அரசியல்வாதிகள் தான் உண்மையான கதைக்கணும். அரசியல்வாதிகள் இங்க நடத்தின அரசியல்வாதிகள்
எங்கேயாவது இந்த வாழ்வீட்டு குழுக்களுக்கு எதிராக ஒரு அறிக்கையோ ஒரு மீடியாவில் போய் ஒரு ப்ரெஸ்ஸோ மற்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டிஐஜி ஐஜிஆரோட சம்பந்தமாக கழிச்சிருக்கணும் கழிச்சிருக்கக்கூடாதான், இது இந்த ரெக்கார்ட் எடுக்கணும் எடுக்கக்கூடாதான், இந்த ரிப்போர்ட்டை தாங்க, இது என்ன நடந்திருக்கு, என்னத்துக்காக இது நடக்குது. ஆனால் இந்த அரசாங்கத்திலேயும் அப்படியான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையும் இருக்குதான். அரசாங்கத்தில் செயல்படுத்துறதுன்னு சொன்னால் அரசாங்கத்தை நடத்துறது மக்கள் பிரதிநிதிகள். இப்போ மக்கள் பிரதிநிதிகள் தானே வேறுங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தானே பவரை கொடுக்குறீங்க. மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. அந்த வாக்கெல்லாம் அவையும் தங்களுக்கு தேவையானதை தான் பயன்படுத்துகிறவே தவிர மக்களுக்கு தேவையானதில் ஒரு விதத்திலும் பயன்படுத்த இல்லை. அதுக்கு தான் நான் உதாரணமாக சொல்றேன். என்னன்னு கேட்டா, எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே கடந்த சில வருடங்களாக நடந்த சம்பவம். முந்தைய ஒரு காலம் முந்தைய ஒரு வாழ்வீட்டு குழு இருக்கே இல்லை. இன்னைக்கு இந்த வாழ்வீட்டு குழு வந்து இப்படி எல்லாம் செய்யுதுன்னு சொன்னால் இதுன்ற பின்னணி எங்க? இதுல பின்னணி போதைப் பொருள் முக்கிய பங்கு வகிக்கிறது. போதைப் பொருள் பாவனைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்றதை நீங்க யோசிக்கணும். பாருங்க, நாங்கள் இளைஞர்களை நாங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. போதைப் பொருள் என்னென்று பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லைங்க, எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லை. இளைஞர்கள் வளர்ந்து வரைக்கும் ஒரு இளைஞர்களுக்கு எத்தனையோ விதமான பொறுப்பு வரணும். அந்த பொறுப்பு சுமையை கொடுக்கறதுக்கு வீடுல அந்த பொறுப்பை தூக்குறதுக்கு கட்டத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கு. பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலும். அன்றாட உணவுக்கு எத்தனையோ குடும்பம் பிரச்சனைப்படுகிறது. இந்த தேசத்தில் காலம்பர சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வேற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு தமிழால் செய்கிற வெளியில தெரியாது. ஐயமிட்டு சொல்லி ஒரு ப்ராஜெக்டோடு போகுது. ஐயமிட்டு அவர் தான் ஆஸ்திரேலியாவில இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இந்த நாட்டில் 30,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில 30,000 பேருக்கு ஒரு திட்டத்தின் மூலமா சாப்பாடு கொடுக்கப்படுது. அதை இன்னும் அவருக்கு செய்யறதுக்கு அவர் கதைக்கிறார். அப்படி சில திட்டங்கள் ஒன்றும் வெளியில வராது. வேற என்னன்னு கேட்டா அதை பெருசா செய்து போய் கதைக்கிறதுக்கு ஒரு பெரும் எங்களுடைய அரச முகாமைகள் சரியா செய்யுது. அரச முகாமையாளர் அரச உத்தியோகர்கள் கிட்டத்தட்ட அவையில் சரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு 1% 1/2% தான் அதில் பிரச்சனை. 99% சரியாக தான் நடக்குது. அரச டிபார்ட்மெண்ட்டோட பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய வேலைகளை கண்ணியமான முறையில் ஒப்பேற்றுக்கணும். 1% ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவை மூலமாக தான் இந்த திட்டங்களை செய்யணும். ஐயமிட்டோன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டோடு இங்கே போய் கொண்டு இருக்கு. அப்போ அவரை முண்டை குடிக்க கதைச்சவர். அப்போ கதைச்ச இடத்துல அவர் இந்த இலங்கை ஊரா செய்கிறார், மலையகத்துக்கு செய்கிறார், மற்ற இடங்களுக்கு செய்கிறார், சகல இடம் நடக்கு. இப்போ அவர் இன்றைக்கு என்னோட வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டால், இன்றைக்கு கதை அவரும் டெலிஃபோன் கதைச்சதில் அவர் என்னோட வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டால், தனக்கு இதை சிங்கள மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார். இதே திட்டத்தை சிங்கள மக்களுக்கு தான் செய்யணும் கண்டது. என்னன்னு கேட்டால் அவருடைய அந்த இந்த பெரிய பெருந்தன்மையான மனதை யோசிப்பார்கள். ஒரு தமிழ் யாழ்ப்பாண மண்ணின் மைந்தன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது சிங்கள மக்களுக்கு நான் செய்யணும், அதுக்குரிய திட்டத்தை என்னுடைய இருக்கா அந்த திட்டத்தை ஒரு நிறைவேற்றணும், அதுக்கு ஒருக்கா நான் சந்திக்கணும் சில இருந்தது. அப்ப இப்படி பெருந்தன்மையான ஆட்கள் ஒரு 100-200 பேர் இருந்தால் இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நாட்டு பிரச்சனையில எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் நல்லா வாழணும்னா தான் பாருங்க நாங்கள் தீர்க்கலாம். அது இளைஞர்கள் நீங்க போத வசதியை பற்றி கேட்டீங்க, அவங்களுக்கு பொழுது போயில்லை. அதே நேரம் போத வசதியை கொண்டு ஒருக்கா பாவிச்சு பழகுனா அதுக்கு அடிமையாகிடும். ஆனா அந்த வியாபாரம் என்ற போதைப் பொருள் வியாபாரம் என்றது கடந்த கால அரசாங்கங்கள்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு வியாபாரமாய் பார்க்கப்படும். மறைமுகமா ஒவ்வொன்றில் இல்லாட்டியும் கூட மறைமுகமா பார்க்கப்படும் கடந்த கால அரசாங்கம். ஆனா அந்த வியாபாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசாங்கத்தில் வைக்கப்படுமா? அதுதான் தோழர் சந்திரசேகரன் பேசிக்கிறாங்க. நீங்க சொல்றது மாற்று அபிவிருத்தியினூடாக பாதையை மாற்றுறது உண்டு. ஆனா அந்த வியாபாரம் அப்படியே இருந்தா திருப்பி வரத்தானே பார்க்கணும். இல்ல சந்திரசேகரன் சொன்ன இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நாங்கள் கூடிய பேசியிருந்தோம். என்னன்னு கேட்டா அது அரசியல்வாதிக்கின்ற பின்னணியில இதெல்லாம் நடக்கும். இலங்கை பூரா அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் சில அதிகாரிகள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், அது வேறு விதமான அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுக்கு மூலமாக தான் இது நடக்குது. அப்ப இதுகள் எல்லாம் பிடிக்கிறவர் சரியா பிடிச்சி சரியான முறையில் அவ்வளத்தையும் பறிமுதல் செய்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதுக்குரிய தண்டனைகளையும் கூடிய விரைவில் கொடுத்தால் இதெல்லாம் முற்றுப்பெறாதுன்னு இல்லை.
பாவிக்கிறாங்கல்ல நாங்கள் பிள்ளை சொல்றதை விட இவர் கொண்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம்னு சொன்னா அது முடிஞ்சது ஒருத்தர் தொட்டும் பார்க்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த பண ஆசை பிடிச்ச பண முதலீடும் ஒரு சில பெரிய ஒரு அரசியல் தொடர்புள்ள ஆக்கள் தான் இதற்கு நடவுங்க. இதெல்லாம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் பாருங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் முற்றாக 100% வீதம் இது முற்றாக முடிக்கப்பட்டே ஆகணும். வேண்டாம் முடிக்காம விட்டால் நாங்கள் ஏற்கனவே 1,00,000 பேர் இளைஞர்கள் ஜோதிகளாக முடிச்சிட்டோம். எதையும் திருப்பி இந்த இளைஞர்கள் இருக்கிறதே எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து வந்து இந்த இளைஞர்களும் ஜோதிகள் தான் இந்த மண்ணின் சொத்து. எங்கட வடமாகாண மண்ணும் தான். மற்ற இலங்கையில உள்ள எல்லா மண்ணுக்கும் சொந்தக்காரன் இந்த இளைஞர்கள் ஜோதிகள் தான். என்ன அதுக்கு பெருமதி அது வந்து கணக்கிட இல்லாத பெருமதி. மண்ணிலிருந்து வியோசனம் இல்லை. மனுஷன் இருந்தா தான் மண் தேவை. மனுஷன் இல்லாத மண்ணை வைக்கிறது ஒரு வியோசனம் இல்லை. அது கொஞ்சம் காலத்தில் அப்படின்னா மனுஷன் இல்லாட்டி ஃபாரஸ்ட் ஆகிடும். அது மிருகங்கள் தான் பாடலாம். அப்ப நாங்கள் வந்து இந்த இளைஞர்கள் ஜோதிகளை வழி நடத்துறதுக்கு நாங்கள் அதுக்குரிய திட்டங்களை போட்டு வழி நடத்தணும். இந்த போத வஸ்துக்கு நிச்சயமாக இந்த கஞ்சா மற்றும் போத வஸ்துக்களுக்கு 100% 1000% முற்றுப்புள்ளி வைக்கணும். அது நீங்களே பயணங்கள் இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே எங்களுடைய அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜெவன் பார்ப்போம் எடுத்து போட்டு இவன் முற்றுப்புள்ளி வைக்கிறோட நாங்கள் எதிர்பார்க்கலாம் வேறுங்க. ஒரு மான சொத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ இவையில் எப்படியான அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்து விட்டுருக்கோம் நீங்கள் பார்க்கத்தானே போகணும். கிள்ளஞ்சியில பிறந்தல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 பார் வந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் முந்தி பாரே இல்லை. இப்போ 30 பாருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட யாழ்ப்பாணத்தில் இன்னொரு 80-100 பார் வந்துச்சு. அப்போ ரோட்டில் போயிக்கல விரைக்கல அது வந்து பெரிய இந்த நகை கடைகள் புடவை கடைகள் இந்த ஷோரூம் மாதிரி தான் இந்த பார்கள் இருக்கு. அப்போ அது ஒரு ஊக்குவிப்பு தானே. ஒழுக்க 100% ஒவ்வொரு பார்களும் திறந்திருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா போறவங்க திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிலம் இருக்கு. அப்படித்தான் செய்திருக்கு பார்கள். கோடிக்கணக்கில் சிலருடைய பார்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அதை டெவலப் பண்ணி கொண்டு போய் என்ன நடக்கும்? இந்த சமுதாயம் இந்த எங்களோட தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை, இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அவ்வளவு சமுதாயமே இன்றைக்கு அழிஞ்சு போயிடும். நீங்கள் அதிலும் பாருங்க, எங்களுடைய கடைசியாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. அவர் என்னன்னு கேட்டா என்னத்தை அவருக்கு கொடுக்கணும்ன்றதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய ஒரு தந்திரசாலியும் மிகப்பெரிய ஒரு அறிவாளியும் இலங்கையில். என்னடா இந்த பார் பொம்மைக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருன்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இந்த விளங்கோட அவர் எப்படியான ஒரு தந்திரசாலியான அவருக்கு வந்து 28 மாசம் இலங்கையில் அதை இதெல்லாம் செய்து ஒரு பவுண்டேஷனை போட்டு ஒரு தொழிற்சாலையை போட்டுருக்கிற 2 பேருங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அத்திவாரத்தை போட்டு ஒரு 100 பேருக்கு ஒரு தொழில், இன்னொரு 400 பேர் வேலை, இன்னொரு 300 பேர் வேலை, இப்படி ஒவ்வொரு பிரதேசம், கோப்பா பிரதேசத்துக்கு ஒரு தொழிற்சாலை, பருத்தித்துறை பிரதேசத்துக்கு ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒரு தொழிற்சாலையை போடுறதா கூட அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இடத்துல போய் தங்களோட தேசத்தை டெவலப் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு வந்து பகுதி நேரமாகவே வேலை இருக்கு. ஒரு ஆள் வந்து திருப்பி நேரம் 5 மணிக்கு வேலையை ஆஃப் ஆகி போட்டு திருப்பி வந்து 6ல இருந்து 11 மணி வரைக்கும் செய்தாலும் 5 மணிக்கு தேவை அதில் ஒரு காசு வரும். அப்போ அப்படி கன திட்டங்கள் இருக்கு. வேறுங்க ஒரு திட்டம் 2 திட்டம் இல்லை. அப்போ இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தலாம். அந்த ஆயிரக்கணக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசியல் சரியாக தான் இது செய்யலாம். பாருங்க, எங்களுடைய ஒரு அப்பா முறையான இருந்தவர் அவருடைய சொல்வார் என்னன்னு கேட்டா, தம்பி அரசானவரின் கோழி முட்டை குடியானவன் அம்மிகள் உடைக்க வேண்டும். அதை விளங்கிக்களுங்க. அரசானவரின் கோழி முட்டை குடியானவன் கல்லை உடைக்கும். அம்மி எங்களுடைய அம்மிகள் உடைக்கும். அது என்னோட 40 வருஷம் இருந்தவர் அவருடைய சொல்ற வசனம் அதுதான். அவ்வளவு பவர் இருக்கிற இடம்னு சொன்னால் அரசாங்கம் பவர் இருக்கு. அரசாங்கம் வராது, ஜனாதிபதி முந்தி இருந்த அரசாங்கம் வராது. இந்த பாருங்க, இந்த 300 பார் பர்மிட் கொடுத்துருக்கு. இந்த 300 பார் பர்மிட்டுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கேபினெட்ல போட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, எங்கேயாவது அப்படி ஒரு அறிக்கை எனக்கு தெரியக்கூடியதா இருந்ததா இல்லை. ஆனபடியா போத வஸ்துக்கள் 100% நிப்பாட்டணும். அதுக்குரிய திட்டங்களை கட்டாயம் 100% எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி, இன்றைய ஜனாதிபதி இந்த கேபினெட் முடிஞ்சது பிறகு ஏதோ பாரிய திட்டத்தை கொண்டாந்து இந்த போத வஸ்துக்கு முற்றுப்புள்ளி இந்த 25ஆம் ஆண்டு போத வஸ்து முற்றுப்புள்ளி நிச்சயமாக நடக்கும். நடக்கிறது வந்து உண்மையிலேயே தமிழ் மக்கள் இல்லாம எங்களோட நாடு தாய்நாடு. எங்களுக்கு ஒரே ஒரு தாய்நாடு இலங்கை தான், ஒரே ஒரு தேசம் இலங்கை தான். அதில் நாங்கள் வடமாகாணத்தில் நாங்கள் கேட்கறது என்ன, எங்களோட நாடு இப்போ கடந்த 50 வருஷமா யுத்தம் அதையும் செய்து களைஞ்சி போய் நிற்கிறோம். எங்களுக்கு உரிய ஒழுங்க செய்த இளைஞர்களை நல்லாக்கி, யுவதிகளை நல்லாக்கி எங்களோட நாட்டை நல்லாக்கித்தாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. இதை எங்களுடைய வடமாகாணத்தை நல்லாக்குறதுக்குரிய வழிவகைகள் என்ன, அதுக்கு சந்திரசேகரன் தோழர் நிச்சயமாக அவருக்கு இந்த நாடு எங்களுடைய வடமாகாணம் அவர்த்தி ஆகுன்றதுல மாற்று கருத்துக்கிடமில்லை. ஜனாதிபதியிட்ட இருந்து எங்களுக்கு வேண்டியதை
நியாயபூர்வமானது சட்டபூர்வமானது மக்களுக்கு கிடைக்கும். அடுத்தாவே இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த நாடு என்பதுமே ஒரு பெரிய ஒரு அனுராரி ஒன்று இந்த எதிர்பாராத ஒரு விதமாக எல்லா இடங்கள்லையுமே வந்திருக்கேன்டா. சில இடங்கள்ல மக்கள் கூட எதிர்பார்க்கல, இந்த இடத்துல எல்லாம் அன்பு மாசனாக அவர்களுக்கு வாக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்க ஆனால் வந்துருக்கு. ஆனா அண்மையில ராசானகின் அவர்கள் பேசிக்க சொல்ற நாடு அனுரவோடு ஆனா மட்டக்களப்பு தமிழரசு கட்சியோடு இது எந்த வகையில பார்க்கணும்? சில பேர் இதை ஒரு வேடிக்கையாக பார்க்கிற அதே நேரத்துல இன்னொரு விதமா பார்க்க தமிழ் தேசியம் அழிஞ்சிட்டு சில பேர் சொல்லினா, அதே சில பேர் தமிழ் அரசியல்வாதிகள்லாம் சில அரசியல்வாதிகள்லாம் அழிஞ்சிருக்குமே தமிழ் தேசியம் அழியலன்னு சொல்லிடுறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசியம் மக்கள் நிராகரிச்சுட்டார்களா இல்ல அரசியல்வாதிகள் நிராகரிச்சிருக்காங்க? தமிழ் தேசியம் என்றது எங்களுடைய தமிழர்களுடைய உணர்வு, அதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு ரத்தம் தேகத்தில் ஓடுது, அந்த ரத்தத்தை வேற யாராலும் மாற்ற இயலாது, எங்களுடைய ஜீனை மாற்ற இயலாது. எங்களுக்கு ஒரு தனியே எங்களுடைய சுயமான ஒரு முடிவு சுயமான ஒரு சிந்தனை வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கின்றது. அதில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், கஷ்டப்பட்ட ஏழையாக இருக்கலாம், பெரிய டபுள் டிகிரி முடிஞ்ச ஒரு தலாக இருக்கலாம், ஒரு படிக்காத ஒரு ஏழையாக இருக்கலாம், படிக்காதவர் ஒரு 9ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படித்தவராக இருக்கலாம். எல்லாருக்கும் சமமான மூளை இருக்கின்றவர்கள். எங்களுடைய தேசத்தில் தமிழ் தேசியம் என்ற உணர்வு 100% இருக்கு. அதுக்கும் எங்களுடைய அபிவிருத்திக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை காலத்தை கடத்தி எங்களுடைய இளைஞர்களை யுவதிகளை கொண்டை கிளவராக்குறது வியோசனம் இல்லையே. என்ன வியோசனம் இருக்கு? அபிவிருத்தி அடையாத காரணம் இந்த தமிழ் தேசிய உணர்வு வேறு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க, தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலத்துல 15 ஆண்டுகளை நீங்கள் எடுங்கள். 15 ஆண்டுகள்ல எந்த அரசியல்வாதி யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்திருக்கிறது? ரோட்டு போடுறது, அரசு உத்தியோகம் கொடுக்கறது, இதெல்லாம் அபிவிருத்தி இல்லை. இது ஒரு நாட்டின் திட்டத்துக்கு வர்றது. ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும் என்று சொன்னால் தனக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கணும், தன்னை சுற்றியுள்ள ஒரு அறிவியலாளர்களை பக்கத்தில் வச்சிருக்கணும். ஒரு அரசாங்கம் பாருங்க, ஒரு மன்னர்களுக்கு யாரு முக்கியம்னு சொன்னால் சாணக்கியர் வந்தார். சாணக்கியர் எப்படி இருந்தார்? என்னதை செய்தார்? எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியல்வாதி பக்கத்தில் ஒரு சாணக்கியர் இருக்கிறாரா? சாணக்கியர் அவரே முடிச்சு விட்டுருக்கான். என்னடா தேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடாது, சாணக்கியரை வச்சு என்ன செய்யணும்? அப்ப தேசத்தை அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னால் ஒரு அரசுக்குள்ள ஒரு எம்பி பதவி எடுத்துட்டா அவரை சுத்தி வட்டத்தில் இருக்கணும் நல்ல ஒரு அறிவியலாளர்கள். இந்த திட்டங்களை கொண்டு வந்தால் நாங்கள் இந்த இடம் பிரயோசனப்படும், இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பிரயோசனப்படும் சொல்லி நாளாந்தம் இதை நித்திர போடாமல் இருந்து திட்டங்களை போட்டு செயல்படுத்தணும். இதை கொண்டு போகணும் மத்திய அரசு கொண்டு போகும் ஜனாதிபதியிட்ட கொண்டு போகணும். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பாஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்துறோம், இந்த திட்டத்தால் எங்களுக்கு இவ்வளவு பிரயோசனம் பெறும். நாங்கள் கடந்த காலத்தில் நடந்த அரசியல் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு எவ்வளவு பெறுமன்றதான் அந்த கேள்வி. ஒரு திட்டத்தில் நாங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் திட்டத்தை போடுறோம், 10 கோடி ரூபாய் திட்டத்தை போடுறோம்னு சொன்னா அவைக்கு என்ன பெர்சன்டேஜ் பெருமன்றத்தை பொறுத்து தான் திட்டம். அது வெறும் ஃபெயிலியரான திட்டம். அந்த திட்டம் 100% ஃபெயிலியர். இலங்கையில கடன்ல பெரும்பாலான கடனை இந்த அரசாங்கத்துக்கு நான் தெளிவாக சொல்றதுக்கு இருக்கிற இன்னொரு ப்ரோக்ராம்ல நீங்கள் இந்த கடன்ல எத்தனை வீதம் வடமாகாணத்தில் கடன் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் இங்க வருமானம் முழுக்க அநியாயமா செலவழிச்சது. இப்ப பாருங்க, கடந்த 2 மாசத்துக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கோடிக்கணக்கில் எல்லாருக்கும் காசு கொடுத்தவர். இந்த கச்சேரிக்கு தான் வந்திருக்கும் அந்த காசு. சட்டப்படி தேர்தலுக்காக கொடுத்தது இல்லாமல் சும்மா ஒரு வேற விதமான சட்டத்துக்கு அதை வாங்கி கொடுத்தது. அந்த காசு எல்லாம் பாருங்க, என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இருக்கா? என்ன நடந்திருக்கு? தங்களுக்கு கூட தாங்க ஒரு திட்டத்தை போட்டு அந்த ப்ராஜெக்டுகளை செய்து அதில் தாங்களும் எடுக்க வேண்டியதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த திட்டம் என்னன்னு. ஒன்றும் இல்லை, அள்ளி கொடுத்து கூட போய் கடன் அதிகரிப்புக்கு இதெல்லாம் காரணம் சொல்றீங்க. கடன் இப்படி நாளாந்தம் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் 5000 ரூபாய் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம், நாங்கள் 15,000 20,000 செலவழிச்சு கொண்டு எங்க போய் நிற்போம்? இந்த அரசாங்கம் குறிப்பிட்ட 2 மாதங்கள்லயே ட்ரில்லியன் கணக்கில் கடன் வாங்கிட்டு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட ராஜேந்திர சேனாரத்ன அவர்கள் கொடுக்கின்ற பொழுது கூட 1 ட்ரில்லியனை தாண்டி போயிட்டு கடந்த 30 வருட காலமாகவே கிட்டத்தட்ட 70 ட்ரில்லியனுக்குள்ளதான் இந்த கடன் தொகைகள் இருக்கு. ஆனா இந்த 2 மாதத்துல மட்டுமே 1 ட்ரில்லியனை தாண்டிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது அவர் ராஜேந்திர சேனாரத்ன வேறுங்க, அவர் அந்த காலத்துல இருந்து கட்சி மாறினாள். அவர் உருட்டக்காரன். அவர் எனக்கு நேரடியாக அவர் எனக்கு தெரியும். அவர் ஒரு கட்சியை மாற்றணும் வந்தேங்களை மாற்றி பிள்ளை பண்ணி ஒரு கதையை உருட்டி விட்டு போயிடுவேன். அப்படியானால்தான் இந்த ராஜித எத்தனையோ கட்சியில் இருந்திருக்கிறேன்.
அதுபடியா அவற்ற கதை ஒரு செல்லா கதை. அவர் வந்து ஒரு கட்சிக்குரிய ஆள் இல்லை, அவர் பல கட்சிக்கு இருக்கிறவர். அவர் வந்து இருந்தது ஜிஎம்பியில, பேருந்து வந்தது மைண்ட், எல்லாம் வந்து எல்லாம் டீல் மேக்கர்ஸ். சரியா? இப்ப அது வந்து இந்த இவியல் கதை. இப்ப என்ன பொறுத்தவரையில அன்றகுமாரி திசாநாயக்கா நாட்டை பயன்படுத்தது பிறகு எத்தனையோ 1000 கோடி ரூபாய் காசை மிச்சப்படுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டா 105 மினிஸ்டர்ஸ் இவ்வளவு பேரும் உடைய பார்லிமெண்ட் வந்தோட சொன்னது என்று கேட்டா தேர்தல் வேலைகளை தான் பார்லிமெண்ட்டை கிளப்பினாண்டு. அந்த பார்லிமெண்ட் உடனே கலைச்சார். என்னதை சொன்னாலும் அதை செய்தார். கலைச்சி கொண்டு போய் போட்டுருக்கார். போட்டு திரும்பி பாராளுமன்றத்துக்கு எலெக்ஷனை வச்சார். எலெக்ஷனை வைக்கல எலெக்ஷன் செலவை பாருங்க, 2 தேர்தலுக்கு எவ்வளவு செலவாண்டு. அப்ப இவர் நாட்டு ஜனாதிபதி என்ன தான் வீட்டில் தான் கொண்டாடுறது. அப்ப அதுக்கு சில கடன்கள் இப்படியா செலவுக்கு பெரிய கோடிக்கணக்கில் கடன் வரும், வேற எதுவும் இல்லை. அது விமர்சனங்களிலும் சிலவு. எங்களோட தேசிய மக்கள் சக்தி இந்த கடன் வந்து இப்ப இந்த முறை தேர்தல் எங்க செலவழிச்சிருக்க காசு நீங்க சொல்லுங்க. தேசிய மக்கள் சக்தி எங்க ஒரு ரூபாய் காசு செலவழிச்சிருக்கு? எல்லாம் சும்மா மக்களோட போய் கதைச்சு பிரச்சாரம் செய்ததை தவிர அவையில் ஏதாவது காசு அவை மற்ற மாதிரி மற்ற அரசியல்வாத மாதிரி செலவழிக்கிறது. அது எனக்கு தெரியாது கட்சியில எங்கேருந்து வந்தது. ஆனா அவையில் வந்து ஒன்றும் செய்ததானே தெரியல. தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரத்தை வந்து 5% 10% தான் எடுத்த என்னன்னு கேட்டால் அவையில் வந்து தேவையில்லாத எந்த விதமான வேலைக்குமே போறதில்லை. தேசிய மக்கள் சக்தி அள்ளி கொட்டி காசுகளை மக்களை செலவழிச்சு தேர்தல் கேட்கிற கட்சி இல்லை. அது 1 ரூபாய் காசு தவிர 1 ரூபாயை கூட கணக்காக தான் கணக்கெழுதி பார்க்கிற கட்சி தான் இந்த கட்சி. 1000 நோட்டீஸ் தேவைன்னு சொன்னால் அதை 300 ஆக்கியில் கொண்டு பார்க்கணும். 300 ஆக்கி அதை கொண்டு போய் எப்படி கொடுக்கலாம்னு தான் பார்க்கணும். ஆனா தொழில்நுட்பத்தை சரியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கீங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்சியை விட அதிகம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது தேசிய மக்கள் சக்தி. அது 100% சரி. என்னன்னு கேட்டால் அப்படியாக எல்லாம் நுணுக்கம் பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து இருந்து வந்த ஒரு அனுபவமானவர் தான் நாட்டு ஜனாதிபதி. அதனுடைய அவர் இப்போ என்ன செய்வார், மக்கள் தேசத்து மக்கள் எல்லாரையும் ஒன்றாதான் பார்ப்பார். அவர் இப்போ கிட்டடியில் வேறுங்க போன மாதம் வந்தோன்னு சொன்னவர் கோடீஸ்வரர் கூட இந்த நாட்டில் கோடீஸ்வரர் ஆகுங்க. நான் அதுக்கு தடையில்லை. ஆனால் ஏழையாளாக வச்சிருக்காதீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நான் கோடீஸ்வரர் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஒரு காலம் சொல்லுவோம். அவர்கிட்ட வசனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு கோல்டு வசனமாக தான் இருக்கு, தங்கமான வசனமாக தான் கதைப்பார். சுருக்கமாக இருக்கும். அதை நீங்கள் திருப்பி பார்க்கணும் பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் சந்திரசேகரன் தோழர்கள் நீங்கள் அவரோட பழைய பார்த்தா தெரியும். அவர் ஒரு குறிப்பிட்ட கதை தான் கதைப்பார். ஆனால் அவ்வளவு வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக தான் கதைப்பார் தவிர அவர் சும்மா சாதாரண சாமானியமான ஆள் தான் பாருங்க. அது மாதிரி இப்போ வந்து 3 பேரையும் பாருங்க, அவையும் சாதாரண ஆக்களாக தான் இருக்கணும். நீங்க இன்றைக்கு வந்து 3 எம்பி மேலோட பழகி பாருங்க. நீங்க இவ்வளவு நாளும் நீங்க ஒரு எம்பிக்கு நாங்கள் வாக்கு போட்டோம் தானே, நீங்க அவையில போய் சந்திக்க முடியாதா இருக்கா? இல்ல, நீங்க இவையில இந்த 3 பேரையும் ஏதோ ஒரு பிரச்சனை தெளிவும் பண்ணா அவன் வரக்கூடிய ஆகலாம். இந்த 3 பேரும் நீங்க இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெளிவும் பண்ணால் அவர்கள் அந்த இடத்துல வந்து நிற்பார்கள். அப்படி நிற்காட்டி நீங்க எனக்கு தெளிவும் பண்ணுங்க. என்னென்ன கேட்கறதுனா என்ன காரணம் என்று கேட்டால் அப்படி ஒரு கட்டமைப்புலாம் அவையில வளர்ந்து விட்டுருக்கு. மக்களை தேடி நீங்க போங்க, உங்களை தேடி மக்கள் வரக்கூடாதுன்றதான் இங்கே இருக்கிற அமைப்பாளர்ன்ற கொள்கை, அவை இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய கொள்கை. அதனுடைய இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படும். நீங்கள் அதுகளில் வந்து எந்த விதமாதாயும் எந்த பிரச்சனையுமே இந்த தேசத்துக்கு மக்கள்கிட்ட நடக்க போகிற ஒரு சந்தேகம் சரி நீங்க கொடுத்துருக்கேன் பெரிய பொறுப்பை அந்த சந்தேகத்தை தீர்க்கும். அவையிலும் மாவீரர் இருக்கிறோம். எங்கள்ல மட்டும் மாவீரர் இல்லை, எங்கள்ல வந்து 75,000 மாவீரர் இருந்தா அவையிலும் 75,000 மாவீரர் இருக்கிறான். அவையில உடல்கள் வந்து எங்கிருந்தே தெரியாத இடத்துல ஒரு போராட்டத்தில் வந்ததுதான் ஜேவிபி. எங்களை நடந்த சம்பவம் என்னென்று கேட்டால், எங்களுடைய போராட்டத்தில் நடந்த சம்பவம், நாங்கள் அந்த உடல்களை பாதுகாத்து கொண்டு போய் நாங்கள் ஒரு இடத்துல அடக்கம் செய்து வச்சிருக்கிறோம் எங்களுடைய ஞாபக சின்னமாக. அப்ப எங்களுக்கு மாவீரர் துயிலும் இல்லங்கள் இங்கே இருக்கு. ஆனால் அவைக்கு அந்த வசதியாக ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தேசத்தில் அந்த நேரத்தில் அவைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கே இல்லை என்று நான் கருதுறேன். துயிலும் இல்லங்கள் கூட பண்மையில கதைக்கு அந்த துயிலும் இல்லத்தில் ராணுவங்கள் அகற்றப்படுமான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ராணுவமா பெரும்பாலான துயிலும் இல்லங்கள் கோப்பாயா இருக்கட்டும், தேராவில இருக்கட்டும், நிறைய துயிலும் இல்லங்கள் இப்ப மாவீர ராணுவமாக அதிகமாக. நிச்சயமாக அது கடந்த அரசாங்கத்தால திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் தான் இந்த செயல்கள். உண்மையிலேயே வந்து பாருங்க, ஒரு மனிதனா பிறந்த நாங்கள் இந்த உலகத்துல வந்து எல்லாம் வந்து
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறப்பு இருக்கு. அது இது எங்களுடைய பிறப்பு மனித பிறப்பு. உண்மையான மனித பிறப்புல மனிதன் பிறந்த அந்த மனிதன் உடலுக்கு மேலே வந்து ஏறி இருந்து ஒரு கட்டடத்தை அமைக்கிறன்றதே முதல் 1000 வீதம் பிழையான வேலை. அது 1000 இருந்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம். காரணம் என்னன்னு கேட்டா, நாங்கள் நான் எல்லாம் என்ற வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்க ஒரு இறந்தவருடைய உடல் போகுதுன்னு சொன்னால் நான் வானத்தில் கூட இருக்கிற வரலாறு கிடையாது. வானத்தை விட்டு வாங்கிடுவேன். அந்த வானத்தை விட்டு வாங்கி நின்று அந்த உடல் போனதுக்கு பிறகு நான் ஏறி வானத்தில் திரும்பி போவேன், அல்ல பிற வாதையில போயிடுவேன். என்னன்னு கேட்டா, நாங்கள் அந்த ஒரு இறந்தவருக்குரிய மரியாதை நாங்கள் இன்றைக்கும் செலுத்துவோம். எந்த உடல் ரெண்டு இல்லை, அது எங்கள்கிட்ட அடிப்படை சின்ன பழக்க வழக்கம் பெறணும் பாருங்க. அப்ப நாங்கள் வந்து இது மாவீர தொழில்களில் மேலுக்கு போய் கட்டுறதை கட்டி போட்டு இருந்தா போல ஒன்றும் மறைய போற விஷயம் இல்லை. போராட்டம் நடந்தது உலகத்துக்கு தெரியும், இன்னும் 5000 வருஷத்துக்கும் தெரியும், 3000 வருஷத்துக்கும் தெரியும். அதுல சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஆனா அதெல்லாம் போய் கட்டடத்தை கட்டணும் பண்ணல. எங்கள்கிட்ட வேண்டிய அளவு தேசம் இருக்கு, வேண்டிய அளவு எங்களோட மண்ணில இராணுவத்துக்கு கூட வேண்டிய தேசம் இருக்கு. 90% பிரதேசம் சும்மா இருக்கு. அந்த பிரதேசத்துல நீங்க எங்கேயும் இருக்கலாம். அப்ப இது வந்து திட்டமிட்ட செயல். இது வந்து யாருமே செய்யக்கூடாது. வேற எங்களுக்கும் அவைகளுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில நாங்கள் ஒரு இறந்த உடல்ல வச்சு பிரச்சனை செய்யக்கூடாது. அதுதான் மனிதாய்வானம். இது வந்து உடனடியாக அவற்றை கவனத்துக்கு கொண்டு போகப்படும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படும். எல்லாம் வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி கூட தான் நடைமுறைக்கு வரும். ஆனால் அதில் நாங்கள் கதைச்சு செய்து முடிக்கலாம். அதில் நாங்கள் ஒன்றுமே நடக்காமல் ஒன்றுமே கேட்காமல் கற்பனையிலேயே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நெகட்டிவாக கதைச்சு பழகி கொண்டு இருக்கிறோம். அதில் அதிகம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நெகட்டிவாக கதைக்காமல் நாங்கள் பாசிட்டிவாக கதைச்சா நாங்கள் முடிப்போம். உண்மையிலே இந்த மாற்றம் ஒரு சரியான பாதையில் விடுமென்று மக்களும் இப்போ நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்துருக்கணும். தொடர்ந்து உங்களை மாதிரியான ஆட்கள் எங்களோட கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்றதுக்கான ஒரு வழிவகையாக நீங்களும் அவர்களோட தொடர்பு இருக்கிறார்கள் என்ற வகையில கட்டாயம் சொல்லணும். உண்மையிலே இது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்றேன் என்னன்னு கேட்டா, இப்ப வந்து இந்த பாடசாலைகள் இருக்குதானே, நான் எப்படிய காலத்துல சிந்திச்சேன்னா எல்லா பள்ளிக்கூடத்திலும் வந்து ஒவ்வொரு பழைய மாணவர் சங்கம் இருக்கு. இந்த பழைய மாணவர் சங்கம் செய்ய வேண்டிய வேலை, இலங்கையில வடக்கில் உள்ள பழைய மாணவர் சங்கங்கள் இந்த அவர்கள் மிகப்பெரிய உயர்தரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறார். அவையோட ஒரு அன்பான உருவமான வேண்டுகோள் வருகிறார். நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யணும் என்று சொன்னால் உங்கள்ட்ட ஒரு பணிவான வேண்டுகோளை நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய பாடசாலை படிச்ச பாடசாலையில உள்ள கூரைகளுக்கு எல்லாத்துக்கும் சோலரை போட்டு அந்த மின்சார உற்பத்தி செய்தால் ஒவ்வொரு பாடசாலையிலும் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் பெறும். 50 லட்சத்துக்கு ஆக குறைஞ்சது 50 லட்சம். சில பாடசாலைகள்ல 1 கோடி ரூபாய் வருமானம் கூட பெறும், 1.5 கோடி ரூபாய் வருமானம் பெறும். அப்ப நீங்கள் வந்து அந்த பாடசாலையில படிச்சு இன்றைக்கு செல்வந்தரா நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த வடமாகாணத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொன்னா இந்த சோழரை ஒரு தரம் நீங்க இடைக்கிட காசு சேர்த்து ஒன்றும் செய்யாதீங்க. இந்த சோழரை வடமாகாணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வர்ற வருமானத்தை எடுத்து அந்த சொசைட்டி அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு தேவையானதை 1 கோடி 2 கோடி ரூபாய் மாசம் செலவழிச்சு நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் டெவலப் பண்ணலாம். அதுக்குரிய நான் குறைஞ்ச ரேட்டில் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்குரிய வசதிகள் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்களுடைய நண்பர் உங்களுக்கு தரதுக்கு இருக்கிறார். என்ன உதவி பண்ணாலும் செய்ய தயாராக இருக்கிறார். இப்படி ஆயிரக்கணக்கில் இருக்கிறோம். இது 1-2 பேர் தான் சொல்கிறேன். அவங்க எல்லாரையும் ஒரு நாளைக்கு மீடியா வந்து சந்திக்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் ப்ரொஜெக்டை சொல்லிவிடும். கூடிய நான் ஏற்பாடு செய்திருவேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டால் வடமாநிலத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளும் இந்த சோலார் ப்ராஜெக்டை செய்யுங்க. இந்த ரான்ஸ்ஃபார்மர் என்ற பிரச்சனையை கூடிய விரைவில் நாங்கள் இங்கே முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ஒழுங்கு செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு 2 சில மாதங்களில் வந்தால் அதை நாங்கள் மற்ற மாகாணத்தை விட மற்ற மாகாணம் ஓடுறதுக்கு நாங்கள் விடணும் பாருங்க. இப்போ எங்களுக்குள்ள நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், நாட்டு ஜனாதிபதியும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் மாகாணத்துக்கு இடையில போட்டி உண்டு பண்ணி விடுவோம். இன்றைய காலமுறை சிந்திச்சு செயல்பட்டாதான் இந்த சொல்றேன். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மாசம் வந்து 1 கோடி 2 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வேறு யாருக்குமே கையேந்து தேவையில்லை. அது 25 வருஷத்துக்கு காணும். அப்ப 25 வருஷம்னு சொல்லி 2 ஜெனரேஷன் பிள்ளைகள் படிச்சு வெளியில போயிடும். தேவையில்லை. நீங்க ஒரு தினம் கேட்க தேவையில்லை. அப்ப நீங்க ஒரு தினத்துல செய்தாலே நீங்கள் ஒரு தினத்துல செய்து விட்டீங்கன்னாலே காணும். புலம்பெயர்ந்த மக்கள் உங்கள்ட்ட ஒரு அன்பான கோரிக்கை, இந்த வடமாகாணத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளிலும் உள்ள கூரைகளுக்கு நீங்க இந்த சோலார் சிஸ்டத்தை போடுங்க. அதால மாசம் 1 கோடி 2 கோடி ரூபாய் வருமானம் பெறும். பெரிய பெரிய பாடசாலைகள் எல்லாம் இங்கே இருக்கு.
இதுல ஒரு பாடசாலையை கூட தவிர்க்க விடாதீங்க, சின்ன பாடசாலையை கூட செய்யுங்க. செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வேணும்னு சொன்னால் அரசாங்கத்தோட கதைச்சு இந்த பாடசாலைக்குரிய ஏதாவது கழிவுகள் எடுத்து தரக்கூடிய ஒரு சிஸ்டங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டு வரலாம். இதை நாங்கள் ஜனாதிபதியையும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறோம். இது நான் சொல்றேன். அதனால எப்படி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இது வேறையும் சில பேர் இது செய்யும். இந்த இங்கே நாங்கள் செய்ய தொடங்கிட்டோம்னு சொன்னால் மற்ற 8 மாகாணமும் செய்யும். அப்போ 8 மாகாணம் செய்யல நாடு அபிவிருத்தி ஆகும். எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு வந்து நாங்கள் செலவழிக்கிற காசு வந்து கூடான கூடி என்று கேட்டால் நிலக்கரி இறக்குமதி செய்கிறோம், எரிபொருள் இறக்குமதி செய்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு அந்நிய செலவாணி போய்கொண்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு அந்நிய செலவாணி போகாது. அந்நிய செலவாணி நாங்கள் எங்களோட இடத்துல அந்த அந்நிய செலவாணி போகாதுன்றது உண்டு. இதை விட எங்களோட வருமானம் வந்து எங்களுக்கே வந்து பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அப்போ 2 மடங்கு லாபம். அங்கே எங்க தமிழ்ல சொல்லிடணும், ஒரு கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய் அடிக்கிறாங்க. அப்போ இது இதை விட என்விரான்மெண்டல் பொல்யூஷன் குறையும். அப்படி பல நன்மைகளை கொண்டு வரலாம். ஆனால் எங்களுக்கு வட மாகாணத்தில் இது 100க்கு 100% சக்சஸ் ஆன ஒரு ப்ரொஜெக்ட். அப்போ இதை வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி நாங்கள் செய்யறதுக்குரிய ஒழுங்கான முதலாவதா வைப்போம். இதுக்குரிய சலுகைகள் என்ன தேவை என்று சொன்னாலும் அதை நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம். அதனுடைய மக்கள் வந்து நாங்கள் விழிப்புணர்வாக இருந்தோம்னு சொன்னால் விழித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள். நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்தால் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யலாம், தேசத்தை அபிவிருத்தி செய்யலாம், நாட்டை அபிவிருத்தி செய்யலாம். நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம் பலதரப்பட்ட உற்பத்திகளை இங்கே இருந்து. நாங்கள் இங்கே இருந்து மாங்காயை எங்களுடைய சகோதரர்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாலே கோடிக்கணக்கில் காசு வரும். மாங்காய், வாழைப்படம் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. அப்போ நாங்கள் எங்களுக்கு இங்கே ஏற்றுமதி செய்யறதுக்குரிய உணவுகள் எல்லாம் செய்யலாம். கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். இப்படி பலதரப்பட்ட செயல்களை செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம். இந்த தேசத்தை கட்டி எழுப்புவோம். எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்புறதுக்கு ஒழுங்குகளை செய்வோம். வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் சகோதரர்களும் நாங்களும் சேர்ந்தால் இன்னும் பல மடங்கு மாற்றத்தை கொண்டுடலாம், ஆயிரக்கணக்கான மாற்றத்தை கொண்டுடலாம். எல்லாரும் இந்த தேசத்துக்கு வாங்க. வெளிநாட்டில் இருக்கிற அவ்வளவு பேர் எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்கள். நீங்கள் இங்கே ஒரு பயமும் இல்லை, இங்கே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. விடுதலை புலி உறுப்பினராக இருந்தால் கூட நீங்க வரலாம், அது முடிஞ்சது கதை. நீங்கள் அது பயந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்தா பிரச்சனையா, அதா பிரச்சனையா, இதா பிரச்சனையா, எதுவும் தேவையில்லை. எல்லாரும் வாங்க, வந்து முதலீடு போடுங்க. என்ன இருக்கு முதலீடு போடுறதுக்கு? ஒன்றுமில்லை. எல்லாரும் வரலாம். எல்லாரும் இருந்து நாங்கள் எல்லாரும் உண்டா பயங்கரவாத தடை சட்டம் எடுத்து மன்னிப்பு கொடுத்துட்டா ஜனாதிபதி ஒரு எல்லாருக்கும் ஒரு பொது மன்னிப்பை கொடுத்துட்டேன்னு சொன்னா அவற்ற காலத்துல அபிவிருத்தி ஆகும். ஏன்னா பல லட்சம் கோடி இருக்கு வெளிநாட்டுல காசு, பல லட்சம் கோடி வெளிநாட்டுல காசு இருக்கு, எத்தனையோ லட்சம் கோடி இருக்கு. அந்த கோடி இங்கே கொண்டு நாங்கள் போட்டோம்னு சொன்னா எங்களோட பிரதேசத்துக்கு என்ன போறோம்? நாங்கள் இன்னொரு நாட்டிட்ட போய் கடன் வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு மக்கள்கிட்ட வெளிநாட்டில் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த தேசத்தை கட்டியெழுப்புவோம். இதுதான் உங்களுடைய அன்பான என்னுடைய கோரிக்கை. மற்ற நீங்கள் தேர்தலுக்கு விட்ட வாக்கு நிச்சயமாக இந்த தேசத்தின் அபிவிருத்திக்கு, எங்களுடைய வடமாகாண அபிவிருத்திக்கு நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பயன்படும் என்பதை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்வேன்.